தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எதிர்ப்பு வந்துச்சு. அப்போ நீங்கள் இந்த சீசன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஓவராக ஹைப் ஆகி ஓவராக சண்டை போடுறது, சண்டை மட்டும்தான் அப்படின்னு மண்டையில் வச்சுட்டு வந்து பண்ணுற மாதிரிலாம் தோணுது. எனக்குமே மற்ற சீசனும் இதை பார்க்கும்போதும் ஏன் வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், கலை அரசன், இவங்களை ஏன் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னு தான் எல்லாருக்குமே தாட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஏன் உங்களெலாம் கொண்டு வந்தீங்க, அது இதெல்லாம் இப்படி அந்த நோட்டில் பார்க்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. கஷ்டப்படுறவங்கள தான் கூப்பிடணும், அண்ட் டேலண்ட் இருக்கவங்க தான் கூப்பிடணும். அது இல்லை. அது உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதுவே சந்தோஷமாக இருக்குது. வெளில ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ளே உடஞ்சது நல்ல விஷயமா மாறிச்சுன்றது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறப்பவே என்னடா இப்படி நடந்திருக்குன்றது இல்லை. கமருதீன் ப்ரோ பற்றி ஒன்று வந்தது, விஜய் பற்றி வந்தது, கான வினோத்தனை பற்றி பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து இது பண்ணும்போது 1 எபிசோடில் ஒரு கதை இருக்கும். 24/7 பிவி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கதை இருக்கும். உள்ளே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கதை இருக்கும். எனக்கு அந்த விஷயம் விக்ரம் ஜெயிக்கணும்னு நினச்சேன். என் பேர் வச்சிருக்கிறதுனால இல்லை, நான் அந்த क्वेश्चन வச்சேன். ஓகே சார், நான் யோசிச்சேன் விக்ரம் தான் ஜெயிக்கல, விக்ரமாச்சு ஜெயிக்கட்டும் அப்படின்னு. விக்ரம்ன்றத சீசன் 7 நடக்கலை, இந்த சீசன்லேயே நடக்கட்டும், விக்ரம் ஜெயிக்கட்டும் அதெல்லாம் யோசிச்சிருந்தேன். தப்பு தான், பட் ஆனால் அதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்றது மேபி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அது டீம் டிசைட் பண்ணுறது தான். கேட்க நல்லா இருக்குல்ல, டிஆர்பிக்காக டபுள் ரெட் கார்டு. மோஸ்ட் இது பண்ணக்கூடாது, நீங்கள் இதை கொஸ்டின் பண்ணுங்கன்னு பப்ளிக் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீக்கெண்டு உட்காந்துருக்கும் போது கமல் சார் உள்ளே வரும் போதே எங்களுக்குலாம் அள்ளு விடும். பேரை சொல்லி விக்ரம் நிக்சன் அப்படின்னு கூப்பிட்டாருனாலே எந்திரிக்கும் போது விஜய் சேதுபதியை நான் வந்து பேச விடாமல், கமல் சார் வந்து அப்படி பண்ண மாட்டார். கரெக்ட் ஸ்பேஸ் கொடுப்பாரு பேசுகிறதுக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். கோயிங் டு பிக் பாஸ், அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தது பிக் பாஸ். பிக் பாஸ்லேயுமே வந்துட்டு யூ ஆர் ஃபேமஸ் இன் த சென்ஸ் நீங்களும் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பீப்புள் மைண்டில் இருந்தீங்க. யூ ஆர் கிவன் அ டைட்டில் வின்னர். டைட்டில் வின் பண்ணுறமோ இல்லையோ, பட் உங்களுக்கு அந்த ஒரு டேக் லைனே வந்துச்சு. யூ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் எல்லாமே பாசிட்டிவ் நோட்லேயே அதுக்கப்புறமும் எடுத்துக்கிட்டீங்க. இப்போது பிக் பாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ப்ரோமோ பார்ப்பேன். பட் நம்ம உள்ளே இருக்கோம்னா ஆக்சுவலாக அங்கே பீப்புளோட மென்டாலிட்டி எப்படி மாறும், அவங்க சைக்கலாஜிக்கலாக எப்படி மாறுவாங்கன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறப்போ இந்த சீசனில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு. நிறைய டாக் ஆஃப் த டவுனாக ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசனுக்கு அவ்வளோ எதிர்ப்பும் வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எதிர்ப்பு வந்துச்சு. அப்போ நீங்கள் இந்த சீசன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நினைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னா தான் ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும், ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இது அப்படி, அதாவது டீம் செலக்ட் பண்ணி பண்ணுற கண்டஸ்டன்ட் தான். ஏன்னா இன்டர்வியூஸ் இருக்கும், இது இருக்கும், அவங்களுக்கே தெரியாது உள்ளே போய் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்ம சீசனில் ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருந்தது சீசன் 7. இது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி இதான ரொம்ப ஓவராக ஹைப் ஆகி ஓவராக சண்டை போடுறது, சண்டை மட்டும்தான் அப்படின்னு மண்டையில் வச்சுட்டு வந்து பண்ணுற மாதிரிலாம் அப்படி தோணுது. எனக்குமே மற்ற சீசனும் இதை பார்க்கும்போதும் ஏன் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஆமாம், மற்றபடி சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி. அதே மாதிரி இருக்குது. ஒரு சீசனுக்கு எதிர்ப்பை தாண்டி ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கே எதிர்ப்பு வந்துச்சு. வெளியே வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், திவாகர் அவங்களா இருக்கட்டும், வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு எதிர்ப்பு. கலை அரசன், இவங்களை ஏன் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னு தான் எல்லாருக்குமே தாட் இருந்துச்சு. இவங்க உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, வெளியே ஒரு பேர் இருந்துச்சு எல்லாத்துக்கும். உள்ளே வரப்போ சில இடங்களில் மாற ஆரம்பிச்சது, சிலவங்க வந்து பர்சனலாகவே மாற ஆரம்பித்தாங்க. ஆனால் அரோராவோட வெளியே இருந்த பேருக்கும் உள்ளே இப்போ அவங்க வச்சிருக்கிற பேருக்கும் அப்படியே டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃபஸ்ட்டு வந்து ஏன் உங்களெலாம் கொண்டு வந்தீங்க, அது இதெல்லாம் நம்ம அப்படி அந்த நோட்டில் பார்க்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. இது டேலண்ட்டுக்கான ஷோ இல்லையா? அதுக்கு சூப்பர் சிங்கர் இருக்குது, டான்ஸ் ஷோ இருக்குது. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது ஒரு மனுஷன் உள்ள 100 நாள் விட்டால் என்ன பண்ணுவான்? இந்த ஷோவே வேறு. அது கஷ்டப்படுறவங்கள தான் கூப்பிடணும், அண்ட் டேலண்ட் இருக்கவங்கள தான் கூப்பிடணும். அது இல்லை. அது நிறைய பேர் அப்படிலாம் பேசினாங்க. ஸோ யார் வேணால் வரலாம், அது அவங்க செலக்ட் பண்ணுறது, டீம் செலக்ட் பண்ணுறது. வந்துட்டாங்களா? அண்ட் இப்போ அதான் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதுவே சந்தோஷமாக இருக்குது. வெளில ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ளே உடஞ்சது நல்ல விஷயமா மாறிச்சுன்றது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கே
எனக்கு வெளில வந்து அவங்கள கேள்விப்பட்டிருக்கேன் தவிர எனக்கு பார்த்ததுல பழக்கமும் கிடையாது. இவங்க தானா உள்ளே வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு அப்போ தான் தெரியும் அவங்க பேச ஓகே இவங்க தானான்ட்டு. நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி இப்போ வந்து நீங்கள் சொல்லும்போது ஃபீல் பண்ணும்போது அது நல்லா இருக்குது. இப்போ வெளில போனாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட இது ஒன்று சேஞ்ச் ஆகும் இல்லையா, வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கே அது பர்சனலாகவே சூப்பராக இருக்கும் அது. ஸோ அது பிபி மாற்றி விட்டுருச்சு அவங்களுக்கு. அவங்க அது ஹாப்பியாக இருக்குது. ஒரு எப்படி வந்து பிபி வந்து அவங்களோட பேரை மாற்றோ அதே மாதிரி இப்போ ஒரே ஒரு எபிசோடில் அவங்க பேர் திரும்ப மாறிடுச்சு. ஏன்னா கானா வினோத் அந்த ஒரு கேரக்டருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறப்போ இப்போ ரீசெண்டாக அந்த பெட்டி நான் பார்க்கல ஆக்சுவலி. ஏதோ அவங்க ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு நோட் யாரோ எழுதியிருந்தாங்க, அதை மட்டும் பார்த்தேன். இப்போ அது டோட்டலாகவே அவங்க பக்கம் ஒரு பாசிட்டிவாக போன விஷயம் டக்குன்னு ஒரு நெகட்டிவிட்டி தான் பண்ணோம் மாதிரி பண்ணோம். பாசிட்டிவாக பார்த்தோம், நெகட்டிவாக பார்த்தோம். ஓகே இன்னும் நாள் இருக்குல்ல, நம்ம இன்னைக்கு வச்சு நாள் டிசைட் பண்ணவே முடியாது. இப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க கெட்டவங்க நினச்சிங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு எமோஷனல் விஷயம் வச்சுன்னா ஆடியன்ஸ் அப்படியே மறுபடியும் நல்லவங்க சைடுனா குட் புக்ஸில் வச்சுருவாங்க அவங்கள. ஸோ இது கடைசி நாள் வரைக்குமே இது மாறிட்டே தான் இருக்கும். இந்த சீசனில் நீங்கள் நினைக்கிற விஷயம் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கவே வேண்டாம், இப்படி ஒரு விஷயம் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் அப்படி எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு தான் பண்ணேன், யோசிச்சு தான் பண்ணேன். அண்டு டிஆர்பிக்காகவும் இல்லை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த விஷயத்துக்காக நான் ஒரு விஷயம் கூட பண்ணல. அது எனக்கு தெளிவாக இருக்குது. ஸோ அதனால வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு அதை திருப்பி இதாக பார்க்கும் போதும் கேள்விப்படும் போதோ எனக்கு என்னென்னா ஆமாம் அப்படி நினச்சிங்கன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. அதான் நான் இதை மாற்றிருந்தா நல்லவனாக இருக்கலாம் அப்படிலாம் அப்படி இல்லை. எனக்கு என்ன நான் மாற்றிக்கணும்லாம் எதுவுமே இல்லை. நான் பண்ணது கரெக்டு தான், நானாக தான் பண்ணேன், அவ்வளோதான். when it comes to this season, இந்த சீசன் பார்க்குறப்பவே நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் நடந்திருக்க கூடாது, இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஷோங்கிறனாலே இந்த விஷயங்கள் இந்த கண்டென்ட்ஸ் இருந்திருக்க கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. நீங்கள் அப்படி நினச்ச விஷயம் எது? உங்களுக்கு முகசுலி போய் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்த ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்கும்ல, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறப்பவே என்னடா இப்படி நடந்திருக்குன்றது. ஆனால் அது என்ன ஒரு மேட்டர்னா இருந்தது நிறைய சில பேர் பண்ணுற விஷயம் பண்ணும்போது இருந்தது என்னது இது அப்படின்னு. ஆனால் அந்த சில பேர் யார் விட மாட்டேன். இல்லை கம்ருதீன் ப்ரோ பற்றி ஒன்று வந்தது, எல்லாரும் பற்றி தான், எஃப்ஜே பற்றி வந்தது, கானா வினோத்தனை பற்றி பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வந்து இது பண்ணும்போது இதெல்லாம் இருந்தது. அப்போ டக்குன்னு தோணும். ஆனால் நான் உள்ளே இருந்துட்டு வந்தேன் இல்லையா, எனக்கு அது ஃபுல்லாக என்னோடதே 1 எபிசோடில் ஒரு கதை இருக்கும், 24/7 பிவி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கதை இருக்கும், உள்ளே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கதை இருக்கும். எனக்கு அந்த விஷயம் புரியும். ஸோ புரிகிறதுனால எனக்கு அது தெளிவாக இதான் பண்ணுறாங்க, இதுக்காக தான் பண்ணுறாங்கன்றத நம்ம வந்து அப்படி ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தது. மேபி அப்படியும் பண்ணியிருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம் இல்லையா. அதனால ஓகே ரைட், இதில் என்ன ஏன் இப்படி பண்ணிடணும்லாம் சொல்ல முடியாது, அதனால் சொல்லலை. இந்த சீசனில் உங்களோட ஃபேவரட் யார்? சரி இவங்களோடது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்றது வினோத்தனை, கானா வினோத்தனை பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி வெளிலன்ட்டேன், நான் ஜெயிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். விக்ரம் ஜெயிக்கணும்னு நினச்சேன், கானா வினோத்தனை ஜெயிக்கணும்னு நினச்சேன். விக்ரம் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களா? யா எனக்கு அதான் சொன்னேனே, நான் உள்ள டீப்பாக நான் பிவி பார்க்கல, ப்ரோமோஸ் அதுன்னு பார்க்குறது. இன்னொன்று வெளிலையும் விக்ரம் வந்து கொஞ்சம் தெரியும், ரொம்ப பழக்கம் இல்லைனாலும் கொஞ்சம் தெரியும் கேரக்டராக ஓகே அப்படின்ட்டு. அப்போது ஸ்டார்டிங்கில் தோணுச்சு ஓகே இந்த ஆள் ஜெயிச்சா நல்லா இருக்கும் போலே. என் பேர் வச்சிருக்கிறதுனால இல்லை, நான் அந்த क्वेश्चन வச்சேன். ஓகே நான் யோசிச்சேன் விக்ரம் தான் ஜெயிக்கல, விக்ரமாச்சு ஜெயிக்கட்டும் அப்படின்னு. பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் விக்ரம்ன்றத சீசன் 7 நடக்கல, இந்த சீசன்ல நடக்கட்டும், விக்ரம் ஜெயிக்கட்டும் எல்லாம் யோசிச்சிருந்தேன். பசங்கிட்ட சொல்லும் ஜாலியாக சொல்லிட்டு இருப்பேன். ஓகே பட் ஆனால் அதை தாண்டி கானா வினோத்தனை ஜெயிக்கணும்னு இருந்தது. பெட்டி எடுத்துட்டு போயிட்டார். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன். ஓகே தான். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்ல யார்? விக்ரம். ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்ல விக்ரம். இவ்வளோ சீசன்ஸ் போயிருக்குல்ல, ஆனால் ரெட் கார்டு வந்து இது வரைக்கும் 2 வாட்டி தான் நடந்திருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக் பாஸில் டபுள் ரெட் கார்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே நடந்த அந்த ரெட் கார்டு எவிக்ஷனாக இருக்கட்டும். ரெட் கார்டு இதில் கொடுத்தது காரணம் வந்து அவங்கள தள்ளி விட்டதுனால, கார்லேருந்து தள்ளி விட்டதுனால அப்படின்னு இருக்குது. அது தப்பு, அது கன்ஃபார்ம் வந்து தப்பு தான். இன்னொன்று டாஸ்க் அப்படி கொடுத்துருவாங்க சில சமயம் வந்து இந்த மாதிரி ஆயிரும் சரியா. எங்களுக்கே எங்கள் சீசன்லேயே இந்த பாட்டில் கொண்டு போய் எல்லாம் இது பண்ணணும், சேர்த்து வைக்கணுன்ற இடத்துல அடி தேடி எல்லாம் விழுந்தது, அடித்தோம் நாங்களே. இப்போ இந்த கண்ணாடி உடைச்ச கதையெல்லாம் இருக்குது, அது அப்படி தான் நடக்கும் சில விஷயங்கள். ஆனால் ஒரு எமோஷன்னா அது கரெக்டாக லிமிட்டாக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணாமல் அவங்க காரை விட்டு தள்ளி விட்டதெல்லாம் ஹியூமனிட்டி தாண்டின விஷயந்தான், தப்பு தான். பட் ஆனால் அதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்றது
அது தெரியல. மேபி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை இது கிடையாது டிக்கெட் டு ஃபினாலே இல்லை அவங்களுக்குன்னு கொடுத்துருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அது டீம் டிசைட் பண்ணுறது தான். மேபி கேட்க நல்லா இருக்குல்ல, டிஆர்பிக்காக டபுள் ரெட் கார்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு இஷ்யூ பண்ணு, இந்த மாதிரி இதெல்லாம் வருது இல்லையா, அந்த நோக்கத்துக்குள்ளே கூட சேனல் டிசைட் பண்ணி டீம் டிசைட் பண்ணியும் கொடுத்துருக்கலாம். இல்லை மேபி நம்ம பார்க்காத விஷயம் அவங்க பார்த்துருக்கலாம் கேமராவில், அது டெலிகாஸ்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதனால உண்மையில் மனசாட்சிப்படி இல்லை தப்பு இருக்கக்கூடாதுன்னு அப்படி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ரீசனுக்காக கொடுத்துருக்கலாம். எந்த சீசன்லையுமே வந்து ஹோஸ்ட்டு திட்டவே மாட்டாங்க, ஹோஸ்ட் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த சீசன் அப்படி இல்லை. இந்த சீசனில் ஹோஸ்ட்டையும் சேர்த்து வந்து ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஹோஸ்ட் இது பண்ணக்கூடாது, நீங்கள் இதை கொஸ்டின் பண்ணுங்கன்னு பப்ளிக் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு கமல்ஹாசன் சார் இருந்தாங்க, இங்கே வந்துட்டு விஜய் சேதுபதி சார் இருக்காங்க. நீங்கள் வந்து ஹோஸ்டிங்காக அவரை பார்க்குறப்போ நீங்கள் கமல்ஹாசன் சார் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இப்போ விஜய் சேதுபதி சார் பார்க்குறப்போ இந்த பெட்டர் நாட் பெட்டர் அதை தாண்டி உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை எங்கன்னா கமல் சார் ஹோஸ்டாக இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா, ஏன்னா நாங்கள் பார்த்து பேசி இது பண்ணுங்கன்னா வீக்கெண்டு உட்காந்துருக்கும் போது கமல் சார் உள்ளே வரும் போதே எங்களுக்குலாம் அள்ளு விடும், ஒரு மாதிரி இருக்கும், யார் என்ன பண்ணணும்னு எங்களுக்கே தெரியாது. பேரை சொல்லி விக்ரம் நிக்சன் அப்படின்னு கூப்பிட்டாருனாலே எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி தான் இருக்கும், ஜாலியாலாம் அப்படிலாம் இருக்கேன் சார். அவர் சிரிச்சாருன்னா பாடா, இல்லை இப்படியே இருக்காருன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயம் வந்து இந்த சீசன்லலாம் இல்லையோன்னு சில விஷயம் தோணுது. இன்னொன்று அவர் இவரோட பேட்டர்ன் வேறு அவரோட பேட்டர்ன் வேறு. சில சமயம் விஜய் சேதுபதி நான் வந்து பேச விடாமல், கமல் சார் வந்து அப்படி பண்ண மாட்டார், கரெக்ட் ஸ்பேஸ் கொடுப்பாரு பேசுகிறதுக்கு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு இவர் தான் பிடிச்சிருந்தது கமல் சார் பண்ணுறது. ஆனால் இவரோட ஸ்டைல் வேறு, இவரோட பேட்டர்ன் வேறு. பிடிக்கலன்னு இல்லை, பட் ஆனால் இது ஒரு பேட்டர்னில் போகுது, ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணுறாங்க, இன்னொன்று டக்குன்னு அடிச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அது அவர் மேபி யோசிச்சும் பண்ணலாம், இல்லை அப்படியும் வரலாம், எப்படி வேணா இருக்கலாம். முன்னாடி சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இது இருக்கும், எப்பவுமே ஹீரோ ஆகணும்னு ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு அந்த கைத்தட்டலும் இதுவும் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் இது பண்ணுறது, ஸோ அந்த கைத்தட்டல் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு கேஷுவல் ஆகிடுச்சு. தேட்டரில் ஏதாவது சொன்னேன், தேட்டர்லலாம் கைத்தட்டி பார்த்தாங்க லிப்லாக் சீனுக்கு, அம்மா அப்பா சீனா வந்து அங்கே பயங்கரமாக இருக்கும். அண்டு நான் ரெண்டுமே வந்து ஜாலியான ஒரு இதுதான். சீரியல் நடிக்கும் போதும் சில விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒய்டு வைப்பாங்க க்ளோஸ் வைப்பாங்க, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 5 சீன் நடிப்போம், அது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் அப்படியே டோட்டலாக இங்கே வந்தீங்கன்னா இது அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.